என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவர் பேசுவார். சார் வணக்கம். வணக்கம்பா. இந்தியா கூட்டணி சார்பாக இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்று இருக்குது. திமுக ஒரு இந்தியா கூட்டணியோட முக்கியமான அங்கமாக இருந்த திமுக இந்த கூட்டத்தில் பங்கு பெறான்னு சொல்லிட்டாங்க. ஆம் ஆத்மி பங்கு பெறலை. எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆம் ஆத்மி இல்லாமல் ஒரு முக்கியமான கூட்டம் இன்றைக்கு நடைபெறுது. பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டம். இந்தியா கூட்டணி ஏற்கனவே கலகலத்து விட்டது. திமுக இல்லாத ஒரு இந்தியா கூட்டணியால் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஆம் ஆத்மி திமுக இல்லாத கூட்டணியால் சஸ்டெயின் பண்ண முடியாது. காங்கிரஸ் அதனுடைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டியை இழந்து விட்டது. எனவே இனிமேல் அதற்கான ரெலவன்ஸ் இல்லாமல் போச்சு. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து விட்டது. அது ஏற்கனவே ஆம் ஆத்மியில் இருந்த ஒரு நபர் தான் அதை கொண்டாந்துருக்கார். எனவே இனிமேல் ஒரு இந்தியா கூட்டணியை வரவிட மாட்டார்கள். இந்தியா கூட்டணி சிதறும். மூன்றாவது அணி தோன்றுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ காங்கிரஸ் தனித்து விடப்படலாம். இப்போ அகிலேஷ் யாதவ் இருக்கட்டும், மம்தாவாக இருக்கட்டும், இரண்டு பேருமே அந்த கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் ஒரு ஜெல்லாவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட தலைமை சோனியா காந்தியால் மட்டும்தான் அதை இன்டகிரேட் பண்ணி கொண்டு போக முடியும். ராகுல் காந்தி அந்த கெப்பாசிட்டியை இழந்து விட்டார். கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லக்கூடிய கெப்பாசிட்டியோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோ ராகுல் காந்திகிட்ட இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே இனிமேல் அந்த கூட்டணியால் எந்த பலனும் கிடையாது. இந்தியா கூட்டணியால் எந்த பலனும் கிடையாது. இனிமேல் ஒரு புது கூட்டணி உருவாகும். அந்த கூட்டணியில் மூன்றாவது அணி உருவாகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அந்த கூட்டணி வரும்பொழுது தான் நமக்கு இதனுடைய பரிணாமம் முழுசாக தெரிய வரும். குறிப்பாக விஜய் அவர்களும் தாவேக்கா அவர்களும் இந்த இந்தியா கூட்டணியில் இணைவாங்க, கூட்டத்தில் பங்கு பெறுவாங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்புலேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா சார்பாக யாருமே கலந்துக்கல இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தாவேக்காவும் ராகுல் காந்தி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கல்ல. ஆனால் அப்போல இன்னைக்கு கலந்துக்கல. ஒருவேளை அமித்ஷா ஏதாவது சொல்லிடுவாருன்னு பயந்துட்டாங்களா நமக்கு தெரியல. அமித்ஷா தானே சூத்திரதாரி. விஷன் ஏதாவது விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் தான் இந்த ரூட் மாஃபியாவுக்கு அடிப்படை ஆதாரம். அப்போ அமித்ஷா தான் இந்த ஆட்சியை உருவாக்கி இருக்கிறார். அப்போ அமித்ஷாவை பகைத்து கொண்டு இந்தியா கூட்டணியில் சேருவதை ஒருவேளை தாவாக்க விரும்பவில்லையோ என்னவோ, அதனால தான் காங்கிரஸுக்கு எம்பி சீட்டை தாரை வார்த்து விட்டதோ என்னவோ தெரியலை. எனவே இவர்களிடம் ஒரு தெளிவான முடிவை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பதிலும் வராது. விஜய்கிட்ட ஏதாவது பதில் வரும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது நீங்கள் யாராவது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் பார்த்து பேசிட முடியுமா? பதில் வாங்கிட முடியுமா? உங்களுக்கு பதில் வேணும்னா ஆதவர்ஜனாட்ட போங்க. ஆதவர்ஜனா தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு அமைச்சர். அப்போ அந்த ஆதவர்ஜனா தான் டிசைடிங் அத்தாரிட்டி. இப்போ அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களை சொல்லுவார் எப்படி வரப்போகுது அப்படின்னு. மேயர் தமிழ்நாட்டில் மேயருக்கும் எம்எல்ஏக்கும் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் பற்றி நீங்கள் சொன்னீங்க, கேள்வி கேட்டீங்க. ஒரு மேயருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. மேயர் தான் முதல் குடிமகன். இந்த சென்னை மாநகரத்தினுடைய முதல் குடிமகன் மேயர் தான். எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டருடைய ஃபங்க்ஷனில் ஒரு எம்பிக்கு எம்எல்ஏக்களுக்கு என்ன பிரசிடென்ட்ஸ் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி தான் மேயர் கலந்து கொள்ளக்கூடிய ஃபங்க்ஷனில் ஒரு எம்எல்ஏக்கு கிடைக்கும். நான் அதை விட்டு உங்களால் ஒரு மேயரை ஜெயிக்க முடியுமா என்பதெல்லாம் சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இது உள்ளாட்சி தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடக்கப்படும். உள்ளாட்சி தேர்தலுக்கு இப்போயே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா தாவேக்கா? ஆமாம், நீங்கள் வாக்குச்சீட்டு முறையில் நடக்க போகுது. இது இவிஎம் முறையில் நடக்காது. வாக்குச்சீட்டு முறையில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் எப்படி தாவேக்கா வெற்றி பெறுகிறது என்பதை பார்த்தால்தான் தெரியும். இப்போ அண்ணாமலை ஆரம்பித்த கட்சி குறித்து சொன்னீங்க. பொதுவாக வைக்கப்படுற விமர்சனம் அமித்ஷா அவர்களை சந்திச்சதுக்கப்புறம் தான் அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா பண்ணுறாரு, இந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு. ஒருவேளை பாஜகவோட ஒரு ப்ராக்சியாக தான் அந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. மக்கள் மத்தியிலேயும் அந்த மாதிரி தான் பார்க்கப்படுமா அண்ணாமலையுடைய அரசு? இல்லை, அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி ஒரு பிம்பம் இங்கே கட்டமைக்கப்பட்டு விட்டது. அண்ணாமலை கம்பேர் டு விஜய், அண்ணாமலை இஸ் ஃபார் பெட்டர். அண்ணாமலை விஜயை கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு ஃபார் பெட்டர் என்ற எண்ணம் படித்தவர்கள் மத்தியிலையும் மற்றவர்கள் மத்தியிலையும் இருக்கிறது, இளைஞர்கள் மத்தியிலையும் இருக்கிறது. ஆனால் அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கார், ஒரு கட்சியை வழிநடத்தியிருக்கார்,
பிஜேபி கூட்டணியை வந்து 18% வாக்குகள் வாங்க வைத்திருக்கிறார். பிஜேபியை மட்டும் 11% வாக்குகள் வாங்க வைத்திருக்கிறார். அவர் வந்து ஒரு போல்டாக பேசக்கூடிய நபர். இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க அம்சங்கள். ஆனால் அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. இதே பிஜேபியினர் வந்து அவர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள், பணம் வாங்கிய குற்றச்சாட்டுகள், திமுக அமைச்சர்களிடமே பணம் பெற்ற குற்றச்சாட்டுகள், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அவர் மேலே இருக்கிறது. இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது கடந்த ஒரு வாரமாக அண்ணாமலை வந்து ரிசைன் பண்ண போகிறார், அண்ணாமலை வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார், அண்ணாமலை வந்து ஃப்ளைட் ஏறிட்டார், அண்ணாமலை வந்து டெல்லியில் போய் இறங்கிட்டார், அண்ணாமலை வந்து நிதின் நவீனை வந்து சந்திக்க சென்றிருக்கிறார், அண்ணாமலை அமித்ஷாவை சந்தித்தார், அமித்ஷா மோடி அண்ணாமலை சந்திக்க மறுத்தார், அமித்ஷா சந்திக்க மறுத்தார், விமான நிலையத்துக்கு போகும் பொழுது திரும்பி வரவைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்படியெல்லாம் வந்து செய்திகள் வந்தது. அப்போ இந்த பில்டப்பை கொடுத்தது யார், இந்த ஊடகத்தினுடைய பில்டப்பை கொடுத்தது யார் அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு வரும். ஆனால் நம்ம மக்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நம்ம மக்கள் வந்து பெர்செப்ஷன் பில்டப் கொடுத்தா போதும், அவரை பற்றி டிவியில் தொடர்ந்து பேசினாலே போதும், அவர் வந்து இன்றைக்கி 10-15 லட்சம் பேர் அவர்கிட்ட சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் அழைத்து நான் போக மறுத்தேன் என்று அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ரஜினிகாந்த் அழைத்தாரான்னு நம்மளுக்கு தெரியாது, இவர் போக மறுத்தாரான்னு அவர் சொல்லி தான் ஒரு செய்தி இருந்துச்சு. ரஜினிகாந்த் ஆரம்பிக்கிற அரசியல் கட்சியில் ஒருவேளை ஜெயித்தால் சிஎம்மாக அண்ணாமலை தான் வருவார் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. அப்போவே பேசப்பட்டது. இது ரஜினிகாந்த் தான் விளக்கம் சொல்லணும். ரஜினிகாந்த் கூப்பிட்டாரா, நீங்கள் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரா, அதுக்கு இவர் மறுத்தாரா அப்படின்றத இவர் சொல்லிட்டாரு. ரஜினிகாந்த் தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். ரஜினிகாந்த் அவர்கள் விளக்கம் சொல்கிறீங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்த இயக்கம் ஆரம்பித்த அதே நாளில் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களும் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? ஸோ இது எதேச்சியானதா இல்லைனா வந்து பின்னணியில் வந்து ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன இயக்கம் அது? மக்கள் இயக்கமா? ஆமாம். அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? நலத்திட்ட உதவிகள் நல்லதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். மேபி அது ஃபியூச்சராக வந்து அரசியல் ரீதியாக இயங்கலாம். உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் களமிறங்கலாம், அவர்களும் களமிறங்கலாம். அப்போ அண்ணாமலையும் களமிறங்கலாம். பின்னணியில் ரஜினி இருப்பார்னு நினைக்கிறீங்களா? அவங்க தெரியலையா? ரஜினிகாந்த் அவர்கள் இப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு அவர் எப்பொழுதுமே ஆதரவு கொடுத்ததில்லை. அவர் ஓப்பனாக ஆதரவு கொடுத்தது கிடையாது. விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறமா இவர் ஒரு பெரிய வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, நம்மளும் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு எண்ணம். அதுக்கு டைரக்டாக ரஜினிகாந்தே கட்சி ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அப்படி பண்ணணும்னு நினச்சா ரஜினிகாந்த் டைரக்டாகவே கட்சி ஆரம்பிச்சிடலாம். அவங்க மனைவிக்கு அந்த ஒரு மக்கள் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கின்ற எண்ணம் இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு பின்னால் இருக்காரா, இல்லை கூட இருக்காரா, இல்லை சப்போர்ட் பண்ணுறாரா, இல்லை தெரியாமல் ஒதுக்கிறாரா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வி டோன்ட் ஹேவ். பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒட்டுமொத்த இளைய தலைமுறை இன்றைக்கு வந்து விஜயை நம்பி சென்று இன்றைக்கு ஏமாந்து நிற்கக்கூடிய இளைய தலைமுறை, ஒட்டுமொத்த இளைய தலைமுறை ஏமாந்து நிற்கிது. எல்லாரும் அப்படி சொல்ல முடியுமா? இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக இளைஞர்கள்லாம் களமாடிட்டு தான் இருக்காங்க. அது களமாடுவாங்க. அது வந்து உங்களுக்கு ரூட் மாஃபியா இருக்குது, களமாடத்தானே செய்வாங்க. அப்போ அந்த ரூட் மாஃபியா வந்து ஆல்ரெடி எல்லா அக்கௌண்ட்ஸும் வச்சுருக்காங்க. அவங்க வீடியோ க்ரியேட் பண்ணுவாங்க, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, ஆதரவாக பேச வைப்பாங்க. அது நடந்துகிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இவரை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் வந்து ஒரு குரூப் செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எப்படி 15 லட்சம் பேர் அண்ணாமலையிட்ட சேர்ந்தாங்க? அப்போ அந்த டிஸ்கண்டென்ட் இருக்க தானே அர்த்தம். 15 லட்சம் பேர், 17 லட்சம் தான் வித்தியாசம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும். இதில் 15 லட்சம் பேர் அந்த இப்போ ஓட்டு போட்ட குரூப்லேருந்து போயிட்டா எங்கே போனாங்க? பிஜேபி ஓட்டு 11% ஓட்டு 3% மாறிடுச்சு. எங்கே போச்சு அந்த 10%? கிட்டத்தட்ட ஒரு 8% ஓட்டு வந்து தாவேக்காக தானே போயிருக்கோம். இப்போ 15 லட்சம் பேர் உள்ளே வந்துட்டாங்க. இங்கே இந்த 15 லட்சம் பேரும் விஜய் ஆதரவாளர்னு சொல்ல முடியாது. இல்லை, விஜய் ஆதரவாளர். விஜய்க்கு கிடைச்ச ஓட்டு ஃப்ளோட்டிங் ஓட்டில் ஒரு 15 லட்சம் இந்த பக்கம் வருது, அண்ணாமலைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலை இன்னும் தீவிரமாக செயல்பட்டார். இப்போ வந்து அண்ணாமலை வந்து அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்டு ட்ரைனிங் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கிறார் அப்துல் கலாம் பேரில். சரிங்களா? நான் வரவேற்கிறேன். அதை வந்து அண்ணாமலையினுடைய அட்லீஸ்ட் அண்ணாமலை அப்துல் கலாமை ஒரு ஐக்கானை வந்து கருதி இன்றைக்கி அரசியலில் அப்துல் கலாமுடைய தேவையை உணர்ந்திருக்கிறார் என்பதை நான் வரவேற்கிறேன். உங்கள்கிட்ட பேசினாரா? நீங்கள் ஏதாவது? என்கிட்ட ஒன்றும் பேசலை, என்கிட்ட ஒன்றும் கன்சல்ட் பண்ணல. யார் அப்துல் கலாம் வந்து ஒரு பொதுவான மனிதர். கண்டிப்பாக அவருடைய கொள்கைகளை யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை ஆட்சியில் இருக்கும் பொழுதே அனௌன்ஸ் பண்ணார் அப்துல் கலாம் ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை. அவர் வந்து நான் செயல்படுத்துவேன்னு சொல்லி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணார்.
அப்போ நான் அதுக்கான தேவையான இன்புட்டை நான் கொடுத்தேன். நான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு உலக உத்தமர் காந்தியடிகள் மாதிரி கிராம திட்டம்னு அதுக்கு சொன்னாங்க. அதை அப்துல் பேரை வைக்கணும்னா அவர் முதலமைச்சர் விரும்பினார். ஆனால் சில அதிகாரிகள் அதை பேரை காந்தியடிகள் பேரை வைக்கணும்னு சொன்னதுனால காந்தியடிகள் பேரை வச்சுருக்காங்க. எனவே கலாம் ஒரு பொதுவான ஒரு மனிதர். அவரது திட்டங்களை யார் எடுத்து சென்றாலும் அவர்களுக்கு தேவையான இன்புட் வேணும்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேன், உதவுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவரது சித்தாந்தங்கள், அப்துல் கலாம் அது எண்ணங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான விஷன், தொலைநோக்கு பார்வை. எந்த விதமான ஜாதி சாயமோ மத சாயமோ இல்லை கட்சி சாயமோ இல்லாத ஒரு பார்வை அப்துல் கலாம் அவர்களது பார்வை. அந்த பார்வையை எந்த அரசு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் முன் வந்திருக்கக்கூடிய முதல் கட்சி திமுக முதல்ல எடுத்தாங்க. அப்துல் கலாமுடைய புறா திட்டத்தை, கலாம் ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை முதல்ல திமுக அவங்களோட விஷன் 2030 டாக்குமெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்து தேர்தல் அறிக்கையில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அண்ணாமலை அப்துல் கலாம் பேரில் ஒரு சென்டர் ட்ரைனிங் பயிற்சி மையம் வைக்கிறேன்றார். அவர் எப்படி நடத்துகிறாரு என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. பயிற்சி மையம் பயிற்சி கொடுத்து ஆரம்பித்தவன் நான் 2016 தேர்தலில் 234 கிட்டத்தட்ட 250 பேருக்கு எம்எல்ஏ ட்ரைனிங் பயிற்சி கொடுத்து அதில் 50 பேரை செலக்ட் பண்ணி அந்த 50 பேரை விசில் சின்னத்தில் போட்டியிட வச்சவன் நான். இப்போ 2016 தேர்தலில் 2016 விசில் சின்னம். ஆமாம், விசில் சின்னம். அப்போ விசில் சின்னம். அப்போ விசில் சின்னம் தமிழர் மணியன் சின்னம். எங்களை பேர் வைக்கக்கூடாது, அப்துல் கலாம் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்களை தடை பண்ணாங்க. அதாவது உண்மையாக 20 ஆண்டு காலம் உழைத்த அப்துல் கலாம்கிட்ட உழைத்த எனக்கு அப்துல் கலாம் பேரை பயன்படுத்தக்கூடாது, அப்துல் கலாம் இது பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் அப்துல் கலாம் பேரை பயன்படுத்த எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. எலெக்ஷன் கமிஷனும் தடை இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அந்த தேர்தலில் எங்களால் பயன்படுத்த முடியலை, எங்களுக்கு தடை ஏற்பட்டது. ஓகே. அப்போ தமிழறிமணியன் ஐயா தலைமையில் இருந்த கட்சி விசில் சின்னம் கிடைத்தது. அவரோட நாங்கள் கூட்டணி மாதிரி வச்சுக்கிட்டு நான் ஒரு 50 பேர், நான் ட்ரெயின் பண்ண 250 பேர் கேண்டிடேட், எம்எல்ஏ கேண்டிடேட்டாக ஒரு 50 பேரை களத்தில் இறக்கி அந்த 50 பேர் கொஞ்சம் கொஞ்சம் சொற்ப ஓட்டுகள் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னென்னா உண்மையாக வரக்கூடியவர்களுக்கு என்றைக்குமே மதிப்பு கிடையாது. பிம்பம் கட்டமைக்கப்பட்டு பணம் செலவழிக்கப்பட்டு ஒரு கட்சி பின்னால் இருந்து ஒரு தலைவனை தூக்கி பிடிச்சாதான் அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் அவங்க தான் திரும்பி பார்க்குறாங்க. அது எப்படிப்பட்ட பிம்பமாக இருந்தாலும் சரி, ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படணும், பாப்புலாரிட்டி பில்டப் பண்ணணும். பின்னாலிருந்து யாராவது அதுக்கான ஒரு விதையை போட்டு இவர் தேவதூதன், இவர் தான் வாழ்விக்க வந்த மகான் அப்படின்லாம் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சா இந்த மக்கள் நம்புகிறாங்க, மக்கள் ஏமாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரியான பின்புலம்லாம் கிடையாது. யாரையும் நம்பி காசுக்காக நான் யார் பின்னாலும் செல்வதற்கு என் மனம் இடம் தரவில்லை. எனவே அப்துல் கலாம் கொள்கையில் மட்டும் நான் அரசியல் விழிப்புணர்ச்சியாக மீடியாவில் பேசிட்டு இன்னமும் அதை தொடர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்துல் கலாமுடைய கொள்கைகளை தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஸோ நான் ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னால் சொன்னதுபடி நான் எலெக்ஷனுக்கு முன்னால் திரு விஜய் அவர்கள் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நான் சொன்னேன், நான் தலைவர்களை உருவாக்கக்கூடிய பயிற்சி கொடுப்பேன். பஞ்சாயத்து போர்டில் தலைவர்களை உருவாக்கி பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில், உள்ளாட்சி தேர்தலில் நான் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை நிறுத்துவேன் என்று சொன்னதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது கண்டிப்பாக அதுக்கான அமைப்புகளுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அந்த இன்னும் ஓரிரு மாதங்களில் அதுக்கான முன்னெடுப்புகள் நடக்கும். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.